இந்த காலத்தில் பிள்ளைகளை நம்மளால் அடிக்க முடியல, அந்த காலத்தில் நம்ம வாங்கின அடியெல்லாம் அடியா? இன்றைக்கெல்லாம் அம்மா அடிக்கிறேன் கையை வாங்கினாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது. நம்மலாம் ஒரு 100 தடவையாவது தூக்கு போட்டுருக்கணும். தெருவில் விரட்டி அடிப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது தெரியுமா? சொன்னால் ஏன் அடித்தாங்கன்னு கேட்டு நம்மளை தான் அடிப்பாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, அந்த வாத்தியார் உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டே நம்ம தாத்தாட்ட சொன்னோம்னா கழுத 2 பேர்த்திட்டே அடி வாங்கியிருக்குன்னு அவர் ஒரு அடி விடுப்பார். இப்படி அடியாலேயே வாழ்ந்த சமூகம் போன சமூகம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கையை ஓங்கினாலே அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நம்ம இவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது. வீட்லேயும் கண்டிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்துலேயும் கண்டிக்க மாட்டோம், பிற தெருவில் போலீஸ்காரங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது சீர்கெட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும்.